லெஜண்ட், த ஃபினிஷர், நம்ம தலை. தட் ஒன் லாஸ்ட் டைம். இந்த வார்த்தை தாங்க இப்ப எல்லாருடைய மனசுலயும் ரொம்ப ஹெவியான ஒரு வார்த்தையா இருக்கு. தலை தோனியை கிட்ட பாக்குறோம்னு சந்தோஷப்படுறதா, இல்லனா தலையை இதுக்கப்புறம் ஐபிஎல்ல பார்க்க முடியாதுன்னு நினைச்சு வருத்தப்படுறதா, ரெண்டு கலந்து ஒரு விதமான ஃபீலிங்ஸ்ல தான் இப்ப சிஎஸ்கே டீம்ல இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாரும் யோசிக்கிறோம். ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சு வெறிகொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய தருவாயில நம்ம தலை எம்எஸ் தோனி கலந்துக்கக்கூடிய கடைசி ஐபிஎல் மேட்ச் இதுதான் கூறப்படுது. எல்லோ கலர்ல தலைவன் அந்த ஜெர்சியை போட்டு வரும்போது, அதனால ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு வாட்டியும் ஐபிஎல் நடக்கும்போது தலை தரிசனத்துக்காக காத்திருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஒவ்வொரு பிளேயரும் வெளியில வரும்போது சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு கடைசியில் அவருடைய என்ட்ரி வருது. வந்த பிறகு எல்லாருக்கும் ஆய் சொல்லிட்டு மனுஷன் நம்ம வேன்ல ஏறாரு. இந்த காணொலியை இணையத்துல ஷேர் பண்ண அது சம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. சென்னைக்கு தலை தோனி எப்ப வந்தாலும் அது செலிப்ரேஷன் தான். அவர் ஹோட்டல்ல இருந்து கிளம்பக்கூடிய அந்த வேனை பாக்குறதுக்காகவே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், பக்தர்கள் வாசலே வெயிட் பண்ணுவாங்க. அந்த வண்டி பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் ஆபத்தா இருந்தாலும் தலையை பார்த்திருந்தோம்னு ஆசைப்பட்டு தான் இந்த ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு பயங்கர டிமாண்ட் உருவாயிருக்கு. ஒரு விசிலும் கவுண்ட் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தலை தோனியுடைய என்ட்ரி எப்பவுமே மாஸ் தான். டீம்ல அவர் இருந்தாலும் இல்லனாலும், மேட்ச்ல அவர் இருந்தாலும் இல்லனாலும், நம்ம தலை தோனிக்கு நம்ம மனசுல எப்பவுமே ஸ்பெஷல் பிளேஸ் உண்டுன்னு ரசிகர்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்றதை பார்க்க முடியுது. அண்ட் அகைன் ஒன் லாஸ்ட் டைம். இந்த வார்த்தை கேட்கும் போது எப்படி இருக்குன்றத தினேஷ் ஆகி என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.